வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்றிய அமைச்சர் மஞ்சி அவர்கள் நான் பதவி விட்டு விலக போகிறேன், எங்களுக்கு உரிய மரியாதை இல்லை அப்படின்னு என்டிஏவை மிரட்டி பார்க்குறாரு. மிரட்டின உடனே அவங்க பையன், அவர் பேர் சந்தோஷ் சிவன், அவர் அங்கே நம்ம பீகாரில் மினிஸ்டராக இருக்கார், நிதிஷ் அமைச்சருக்கு கீழே. அவர் திடீர்னு ஆமாம் எங்களுக்கு ஜார்க்கண்ட்லேயும் டெல்லியிலையும் சீட்டே கொடுக்கல, ஆனால் பாருங்கள் நிதிஷ் கட்சிக்கு 2 சீட்டு கொடுத்தீங்க ஜார்க்கண்டில், எங்களுக்கு நீங்கள் சீட்டே கொடுக்கல. ராம்விலாஸ் பாஸ்வான் பையனுக்கு சீட் கொடுத்தீங்க, சிராக் பாஸ்வானுக்கு 1 சீட் எங்களுக்கு கொடுக்கல. ஆனால் நாங்கள் வலிமையாக இருக்கோம், எங்கள் அப்பாவுடைய கூட்டத்துக்கு போய் பாருங்கள் எவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து டெல்லியிலேருந்து அமித்ஷா ஃபோன் பண்ணியிருக்காரு. எப்பா இருக்க முடிஞ்சால் கட்சியில் இரு, இல்லைன்னா ஏற்கனவே உன் மேலே நிறைய கேஸ் இருக்குது, உன்னையும் உன் பையனை தூக்கி உள்ளே போட்டு ரவுண்டு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் பொழுது. உடனே அந்தர் பல்ட்டி கொஞ்ச நேரத்தில் இல்லை நான் சாகும் வரை மோடியுடன் இருப்பேன். இவர் சொன்னதை கேட்டு 3 மாவட்ட தலைவர்கள் அவர் கட்சியில் போர்க்குடி தூக்கிட்டாங்க. இதான் இன்றைக்கி நிலவரம். ஒட்டுமொத்தமாக பட்டியலின மக்களை மிரட்டிட்டாங்கங்கிற ரேஞ்சில் மஞ்சி கட்சியில் இருக்கவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சி வீரமாக பேசினார், டெல்லியிலேருந்து பாதுஷா சொன்ன உடனே அடங்கிட்டார். இது அந்த ஏரியாவில் பிஜேபிக்கு ஒரு பெரிய வீக்காக இருக்கும் பட்டியலின மக்கள்கிட்ட. அதனால தான் இதை பேசுகிறோம். ஏன்னா மஞ்சியை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படல, ஏன்னா அவர் ஒரு நம்பகமான ஆள் இல்லை. என்றைக்கு மதவாத பிஜேபியோட போய் பட்டியலின மக்களுடைய வாக்குகளை போய் அவங்ககிட்ட கொடுக்குறாரோ, இவரை பற்றி நம்ம என்ன பேசுறது? அவர் நல்லா இருக்கணும், உங்கள் பையன் நல்லா இருக்கணும். ஏன்னா அவருடைய பார்த்தா கட்சி HIMS அப்படிம்பாங்க. பீகாரில் 4 சீட்டு தான் அவங்களுக்கு, அதில் 1 சீட்டு அவங்க பையனுக்கு சிவம். அவர் இப்போ அங்கே மினிஸ்டராக இருக்கார், இவர் சிறு குறு தொழில் அமைச்சர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்கிறது? இது பீகாரில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? அதாவது முதல்ல காலையில் மீட்டிங்கில் பேசுகிறார், பாருங்கள் என்கிட்ட கூட்டத்தை பாருங்கள், கூட்டத்தை பார்த்துட்டு என்னோட ஸ்ட்ரென்த்தை முடிவு பண்ணுங்கள். அவர் பேச்சு அப்படியே இருக்குது வீடியோவில். கூட்டத்தை பார்த்தாயா, என் கூட்டத்தை எவ்வளவு கூட்டம் இருக்கிறது, டெல்லி உங்களுக்கு எச்சரிக்கிறேன், எங்களை நீங்கள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிங்கன்னா உடச்சிட்டு நான் பதவி விலகும் தயாராக இருக்கிறேன். எல்லாம் ஒரே சவுண்டு. உடனே அது அங்கே அவங்க கட்சியில் இருக்கவங்கலாம் அந்த வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சின்னு போட்டு விலகுங்க அப்படின்னு மாவட்ட தலைவரெல்லாம் போட்டாங்க லோக்கலில். ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க, சரி விலகிட்டு நம்ம இவங்க கூட கூட்டணி வச்சுருவோம், இந்தியா கூட்டணிட்ட. ஏன்னா இந்தியா கூட்டணியில் தலித் கூட்டமைப்பு யாரும் இல்லை. ஆனால் திடீர்னு பார்த்தா அப்படியே பல்ட்டி. சரி இது என்ன நடக்குது? பீகாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய 80 தொகுதிகளில் கண்டிப்பாக பட்டியலின மக்களுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. 80 தொகுதிங்கிறது பிஜேபிக்கு பெரிய எண்ணிக்கை. 8 தொகுதிகள்னாவே பிஜேபி யோசிக்கும். எல்லோரும் யோசிக்க வேண்டியதுதான், தொகுதிகள் எல்லாமே முக்கியம். சரி இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? பட்டியலின மக்களுடைய வாக்குகளை அங்கே இப்போ யார் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா சிராக் பாஸ்வான். ஏற்கனவே ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்தார், அவங்க பையன் சிராக் பாஸ்வான் அறுவடை பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ என்ன சிக்கல் வருது அப்படின்னா மஞ்சியும் அறுவடை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, ஏற்கனவே சிராக் பாஸ்வான் இருக்கக்கூடிய 11 மாவட்ட தலைவர்கள் போர்க்கொடி தூக்குனாங்க போன தடவை. இப்போ இந்த தடவை மஞ்சு பண்ணுற பிரச்சனை என்னென்னா, அங்கே நம்ம பட்டியலின மக்கள்கிட்ட ஒரு 2 சமூகம் இருக்குது. அந்த 2 சமூகத்தில் ஓரளவுக்கு அப்படியே போடுவாங்கள்ல வாக்கு. இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா, நாங்கள் ராஜபாளையம் அந்த ஏரியாலாம் போனீங்கன்னா கிருஷ்ணசாமிக்கு கொஞ்சம் ஆள் அதிகமாக இருக்கும். அவங்க ரொம்ப 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 ஏழைகள். ஏதாவது ஒன்று அந்த கட்சிக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மெயின் ரோட்டில் உட்காந்துருவாங்க. ஏன்னா உழைக்கும் மக்கள், அவங்களுக்கு இவங்க சூதுவாதெல்லாம் தெரியாது, அரசியல்வாதிகள் சூதுவாதம் தெரியாது. பணக்காரர்கள் ரோட்டில் உட்கார மாட்டாங்க, ஆனால் ஏழைகள் உட்காந்துருவாங்க. அந்த படத்தில் தான் இங்கே கிருஷ்ணசாமி மாற்றி கேம் விளையாடிட்டு இருப்பார். இவரே ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும், அங்கே பாவம் மக்கள் கஷ்டப்படுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கேயும் இதே மாதிரி தான். மஞ்சு கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலின சமூகங்கிறது ரொம்ப ஏழை மக்கள். செருப்பு தைக்கிறதுலேருந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி அங்கே போய் பீகார் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஏழை மக்களாக இருப்பாங்க. அவங்க என்னென்னா அப்படியே ஓட்டு போடுவாங்க. அதனால தான் 4 சீட்டு அவர் கொடுத்ததெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ என்ன சிக்கலாகுதுன்னா, இப்போ 4 சீட்டு பிரச்சனை இல்லை வரக்கூடிய தேர்தல். அவர் இன்னொன்று சொல்லிட்டார், அதிக சீட்டு வேணுன்ட்டார். இப்போ கூட்டி கழித்து பார்த்தா அதிக சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, இவருக்கு மஞ்சிக்கு நீங்கள் அதிகம் கொடுத்தீங்கன்னா சிராக் பாஸ்வானுக்கு அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அது பிஜேபிக்கு பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே நிதிஷ்குமார் 120 கேட்குறாரு. அப்போ 120 கேட்குற நிதிஷ்குமாருக்கு 120 கொடுக்க முடியாது, அவர் கொஞ்சம் நெருக்கணும். ஆனால் அவர் கூட்டணியில் இருக்காரு, நெருக்க முடியுமா? அப்போ எல்லாத்தையும் பிஜேபி என்ன பண்ணணும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மெஜாரிட்டிலாம் அங்கே வாங்குறது ரொம்ப கஷ்டம், யாருக்குமே அந்த அளவுக்கு தான் நடக்குது பிரச்சனை. அப்போ பிஜேபி ஒவ்வொரு தொகுதியும் கரெக்டாக யோசிக்கும். அப்போ மஞ்சிக்கு கழட்டி விட்ருவோம்,
மஞ்சிக்கு வேறு ஏதாவது நம்ம பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க. மஞ்சி அதுக்கு தான் இப்போவே அடி போடுறாரு. ஏன்னா 11 மாதம் ஆகுது, இப்போவே அடி போட்டுட்ருக்கார். இது எங்கே கூட்டி போய் முடியும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 80 தொகுதிகள் 80 தொகுதிகளில் மஞ்சுக்கு இப்போ நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் மஞ்சை உள்ளே வச்சா கூட என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பட்டியலின மக்களை இவருங்க அமித்ஷா தப்பாக பேசிட்டார். ஆனால் அவரை எதிர்த்து குரல் கொடுத்த மஞ்சி திடீர்னு வாபஸ் வாங்குறாரு. ஏன்னா டெல்லியிலேருந்து மிரட்டிட்டாங்க அப்படின்னு அவங்க கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க, ஹெச்ஐஎம்ஸில் இருக்கவங்க. அப்போ அது வந்து அந்த மக்கள்கிட்ட எடுபடும். பாருங்கள், நம்மளால் ஒருத்தரை மிரட்டிட்டாங்க. எப்படி வந்து ஹேமந்த் சோரனை வந்து சிறையில் போட்டு பாருங்கள், சிறையில் போட்டாங்கன்னு சொல்லி அங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. அதாவது நீங்கள் டெல்லி ஜார்க்கண்ட் ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெல்லியில் கெஜ்ரிவால் சிறைக்கு போகிறாரு, ஆனால் பெருசாக அவருக்கு ஆதரவு இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹேமந்த் சோரன் சிறையில் வைக்கிறாரு. அங்கே பிரச்சாரமே என்ன சிறையில் வச்சு நம்ம கட்சி அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னதுனால அங்கே ஓட்டு. ஏன்னா பழங்குடியின மக்கள் அவங்க அவ்வளோவா படிப்பறிவினால் அவங்களுக்கு இவர் தலைவர் சொல்கிறது தான் இது இங்கே ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஏரியாவில். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு குஷ்வா கம்யூனிட்டியில் ஆகட்டும், குருமி கம்யூனிட்டியில் ஆகட்டும், இல்லை யாதவர் கம்யூனிட்டியில் ஆகட்டும், இங்கெல்லாம் போயிட்டு இந்த வாசகம் சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் இவங்க நம்புவாங்க. இப்போ மஞ்சிக்கு என்ன பிரச்சனைனா உட்கட்சியில் பிரச்சனை. அவர் என்ன கேட்குறாங்க, ஏன்பா 4 சீட்டு வாங்கினேன், அதில் உன் பையனை நிறுத்தி அவருக்கு மினிஸ்டர் ஆகிட்ட, நீ காயா தொகுதியிலேருந்து நீ ஒரு மினிஸ்டர் ஆகிட்ட, அப்போல்லாம் நாங்கள் என்னங்கிற ஒரு பெரிய போராட்டம் அங்கே வெடிச்சிட்ருக்குது. அப்போ எம்எல்ஏக்களை அதிகப்படுத்தணும். எம்எல்ஏக்களை குடிக்கிற நிலைமையில் நீங்கள் பிஜேபி இல்லை. இந்த சிக்கல் இப்போதைக்கு முடியாது. என்றைக்கு வந்து ஒரு ஒன்றிய அமைச்சரே நான் வந்து பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அவர் உட்கட்சியில் இருக்கக்கூடிய அழுத்தம். அதை மேலேருந்து அடக்கிடலாம், ஆனால் உள்ளே வந்து கிளம்பிகிட்டு இருக்கோம். இது வந்து இப்போதைக்கு முடியாது. நம்ம பீகாரில் இருக்க நண்பர்கள்ட்டையும் கேட்டோம் இது எப்படி போகும்ன்ட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாரும் சொல்கிற ஒற்றை வார்த்தை தான், இல்லைங்க தேஜஸ்வி வருவார். மகாராஷ்டிராவுக்கும் இங்கேக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குதுங்க. ஏன்னா உத்தவ் தாக்கரே ஏற்கனவே கொஞ்ச நாள் இருந்தார். அவர்கிட்ட உடைச்சி போனவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்துத்துவா வந்து புறந்தள்ளிட்டு காங்கிரஸ் கூட போய் கை கோத்துட்டாரு, சவார்கரை எதுக்கிறவங்க கூட கோத்துட்டாரு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கிட்ட எடுபட்டுச்சு. ஏன்னா உத்தவ் தாக்கரே இந்துத்துவ ஆட்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ரொம்ப க்ளீனாக நம்ம வந்து மதவாதத்துக்கு எதிரான கட்சி. இந்த கூட்டணி கரெக்டாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கல அந்த மாதிரி இங்கே இந்த ஒரு கொள்கை கூட்டணி அந்த மாதிரி கூட்டணி. ஏன்னா இவங்க மோடி எதிர்ப்பதில் எல்லாம் தீவிரமாக இருப்பாங்க, மதவாதத்தை எதிர்ப்பதில் தீவிரமாக இருப்பாங்க. தொடர்ந்து லல்லு பிரசாத் யாதவ் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு பாரு, பிஜேபியை ஒழிக்க வேண்டிய கட்சியும் பாரு, தேஜஸ்வியும் அதான் சொல்லிகிட்டு இருக்காரு. காங்கிரஸும் ஏன்னா இப்போ காங்கிரஸ் உள்ளே வர்றது என்ன நல்லதுன்னா, ஏற்கனவே இஸ்லாமியர்களாக உழுந்துட்டுருக்கோம். இஸ்லாமியர்கள் பட்டியல் மக்களும் சேர்கிறாங்க. ஏற்கனவே பட்டியலின மக்கள் மஞ்சி ஒரு பிரச்சனை கிளப்புறாரு. சிராக் பாஸ்வான் கட்சியிலும் 2-3 பேர் நிம்மதி அல்ல. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து 80 தொகுதிகளில் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அது இல்லாமல் யாதவ ஓட்டு, குருமியின ஓட்டு இந்த தடவை பாதியாக பிரியுதுங்கிறாங்க. அதனால் மஞ்சியினுடைய மிரட்டல் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அதில் 1000 விஷயங்கள் இப்போ இல்லாட்டினாலும் எப்போயாவது பிரச்சனை வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.